தாம்பரம் அடுத்த ராமகிருஷ்ணபுரத்தில் மருந்து கடையில் ஊசி போட்டுக் கொண்ட கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். இதனால் ஆவேசமடைந்த உறவினர்கள் மருந்து கடை மீசி கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறுகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விவரங்கள். தாம்பரம் அடுத்த சேலையூர் சந்திரன் தெருவை சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் சந்தோஷ். வயது 18. இந்த சந்தோஷபுரத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கு 2 நாளுக்கு முன்பாக உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதனால அருகில் உள்ள மெடிக்கல்ஸை அணுகியுள்ளார். அங்கு அவர்களுக்கு ஊசியை போடக்கூடாது. ஆனா அவர்கள் அந்த மெடிக்கல்ஸ்ல ஊசி போட்டு அனுப்பியுள்ளனர். அந்த ஊசி போட்ட இடத்தில் அவருக்கு அதிக வீக்கம் ஏற்பட்டு மேலும் உடல் அதிகமான வலி ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரால் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு நேற்று சிகிச்சை அளித்த நிலையில் மாலை சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரோட பிரேதத்தை இது போல ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து உறவினரிடம் ஒப்படைத்தனர். அந்த பிரேத பரிசோதனை செய்யாமல் ஒப்படைத்த நிலையில் அந்த பிரேதத்தை வீட்டில் வைத்த அந்த உறவினர்கள் மற்றும் அவர்கள் நண்பர்கள் அனைவரும், நாங்க பிரேதத்தை எடுக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த மெடிக்கல் சாலை தான் இவர் உயிரிழப்புக்கு காரணம் என அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனை அடுத்து மேலும் அங்கு நண்பர்கள் எல்லாம் குவிந்துள்ளனர். இதனை அடுத்து அங்கு அருகில் உள்ள அந்த ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா மெடிக்கல் கடையை மீது அங்குள்ளவர்கள் கல்வீசி தாக்கியுள்ளனர். இதனை அடுத்து அங்கு போலீசார் அங்குள்ள அந்த பெண்மணி ஒரு லட்சுமி என்பவரை மீட்டு தனியார் காவல் நிலையத்தில் கொண்டு சென்றனர். இந்த நிலையில் அங்கு பதற்றமாக இருந்தது. போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அந்த பிரேதத்தை சந்தேகம் ஏற்பட்டுள்ளதால் அந்த சாவுக்கு மெடிக்கல் போட்ட ஊசி என அவர்கள் சந்தேகம் எழுப்பியதால் அந்த பிரேதத்தை உடற்கூறு ஆய்வுக்காக செய்துதான் தர முடியும் என சேலையூர் போலீசார் தெரிவித்தனர். மேலும் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வு செய்ய அவர்கள் முடிவு செய்தனர். இதனால் அங்கு கூடுதல் போலீசார் போடப்பட்டு ஒரு பரபரப்பான நிலை காணப்பட்டு வருகிறது. ஜெய்சங்கர், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.